Hi everyone, welcome to P for Physics. Another session, it's me, Joe. லாஸ்ட் செஷன்லேயே உங்களுக்கெல்லாம் பிரியப்பட்ட மாதிரி பைலிங்குவலாக நம்ம சேஞ்ச் ஆகிட்டோம். ஹோப் ஏர்லியராக வெறும் இங்கிலீஷில் இருந்த டிஸ்கிரிப்ஷன்ஸை விட கான்வர்சேஷன்ஸை விட இது கொஞ்சம் பெட்டராக ஈஸியாக கனெக்டபுளாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். Let us continue to explore what we were doing. Previous session was entirely devoted to two things importantly. ரெண்டு விஷயத்தை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க ட்ரை பண்ணோம். என்ன விஷயம் அது? ஒன்று, ஓவராலாக கான்செப்ட் ஆஃப் ஃபீல்டுனா என்னது, ஃபீல்டு கான்செப்ட்னா என்னதுன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம். அண்ட் தென் சின்ஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஹியர், இந்த சாப்டர் என்டையராக எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸாக இருக்கிறதுனால வி கான்சன்ட்ரேட்டட் ஆன் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ். அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன, ஒரு ஜென்ரலாக ஒரு ஃபீல்டு கான்செப்ட் எதுக்காக எனக்கு தேவைப்படுது, அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டின்ற ஐடியா என்னது, அது ரெண்டுக்கும் இடையில் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னது, அதை தான் பார்த்தோம். ஸோ தேர் in the previous session itself I would have told you that this is going to be a kind of introduction to electric fields. முழுசாக நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி உடனே பேசிட முடியும்னு சொல்ல முடியாது அப்படின்னு ப்ரீவியஸ் செஷனில் சொன்னேன். அண்ட் ஐ செட் we are going to continue our discussion on electric field. ஸோ இந்த பர்டிகுலர் செஷனும் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பார்ட் 2 ஃபார் த ப்ரீவியஸ் செஷன். அதோடைய கண்டினியூவேஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா என்னது? நமக்கு நல்லா தெரியும், ஒரு சார்ஜ் தன்னையை சுற்றி ஒரு ஸ்பேஸில் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண போது, அப்படி சார்ஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ், அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் அரவுண்ட் த ஸ்பேஸ் இன் விச் இட் இஸ் பிளேஸ்ட், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஒருவேளை அந்த சார்ஜுக்கு பதிலாக அங்கே ஒரு மேக்னெட் இருந்ததுன்னா அது சுற்றி அதே மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸை க்ரியேட் பண்ண போது அதை நம்ம என்ன சொல்லியிருப்போம், மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லியிருப்போம். சும்மா ஒரு கனெக்ஷனுக்காக நான் சொல்கிறேன். ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் டு கான்சன்ட்ரேட் ஆன் ஒன்லி எலக்ட்ரிக் ஃபீல்டு, the important aspects of electric field. So let us start with the idea of different types of charges. எலக்ட்ரிக் ஃபீல்டை எப்படியும் ஒரு சார்ஜ் தான் க்ரியேட் பண்ண போகுது. அப்போ எத்தனை டைப் ஆஃப் சார்ஜ் இருக்குது அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தா, yes, I have seen in very earlier stages itself that there are two different types of charges. ரெண்டு விதமான சார்ஜ் இருக்குன்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நம்ம படிச்சிருக்கோம். அப்போ நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் இருக்குதுன்னு தெரியும். கண்டிப்பாக அந்தந்த ரெஸ்பெக்டிவ் சார்ஜஸ் தங்களை சுற்றி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ண போகுது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாசிட்டிவ் சார்ஜை எடுத்துக்கிட்டா, let us consider a point charge, யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை எடுத்துக்கிறோம். ப்ளஸ் Q அப்படின்னு ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை எடுத்துக்கலாம். அப்படி ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும், தன்னையை சுற்றி ஒரு ஃபீல்டை க்ரியேட் பண்ணும். நேச்சுரலி எலக்ட்ரிக் ஃபீல்டு தான். அப்படி க்ரியேட் பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும் அப்படின்னா, இட் வில் பாயிண்ட் அவே ஃப்ரம் த சோர்ஸ். ஸோ இதை நம்ம கொஞ்சம் வேகாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் இன்னும் பெட்டராக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் நமக்கு இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு டயக்ராமாக இதை நம்ம இமேஜின் பண்ணுறதுக்கு வசதியாக இங்கே ஒரு விஷயம் இருக்குது. ஸோ த சேம் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் கன்சிடர்ட் ஹியர் and I'm going to consider a point P in space which is naturally around this unit charge. அந்த சார்ஜுக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் நான் Pங்கிற ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறேன். Now this point P is within the electric field that is created by this unit positive charge. அப்போ அது எந்த டைரெக்ஷனில் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக, ஆமாங்க இந்த பாயிண்ட்டை இந்த டைரெக்ஷனில் தான் நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், ஒரு யூனிட் வெக்டர் ஆர் கேப்பை இங்கே ரெஃபர் பண்ணுறோம். ஸோ யூனிட் வெக்டர் கிவ்ஸ் யூ த இன்ஃபர்மேஷன் அபவுட் த டிரெக்ஷன் இன் விச் யூ ஆர் கன்சிடரிங் த பாயிண்ட். அந்த பாயிண்ட்டை எங்கே கன்சிடர் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு இங்கே இருக்குது. இப்போ அந்த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் க்ரியேட் பண்ணக்கூடிய ஃபீல்டு எப்படி இருக்கும்னு சொல்கிறோம், அவே ஃப்ரம் த சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் அந்த ஆரோ மார்க் எப்படி இருக்குது, இந்த சோர்ஸ், ஸோ கால்டு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். இங்கே சோர்ஸை நம்ம மீன் பண்ணுறது எந்த சார்ஜ் இந்த ஃபீல்டை க்ரியேட் பண்ணிச்சோ அதுதானே அதனுடைய சோர்ஸாக இருக்க முடியும். அப்போது இங்கே இதுதான் சோர்ஸ். அந்த சோர்ஸுக்கு வெளியில் இருக்கிற மாதிரி இட் இஸ் பாயிண்டிங் த கிரியேட்டட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஆக்சுவலி ஃபீல்டு வெக்டர் பாயிண்ட்ஸ் அவே ஃப்ரம் த சோர்ஸ். இந்த இ வெக்டர்னு சொல்கிறது தான் இங்கே ரெட் கலர் ஆரோ மார்க்கில் ரெஃபர் பண்ணியிருக்கோம். அது இட் மூவ்ஸ் அவே ஃப்ரம் த, இட் பாயிண்ட்ஸ் அவே ஃப்ரம் த சோர்ஸ். இப்போ பாசிட்டிவ் சார்ஜுக்கு இப்படி இருக்குன்னா, ஒருவேளை இந்த இடத்துல இந்த ஸ்பேஸில் நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் நமக்கு நேச்சுரலாக வரும். If that unit charge happens to be a unit negative charge, then the field created by this negative charge points towards the source. இப்போ நமக்கு சோர்ஸ்னா என்னங்கிற ஒரு பேசிக் ஐடியா இருக்குது. இதே மாதிரி ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனை இங்கே பார்த்தோம் அப்படின்னா,
மைனஸ் கியூ அப்படிங்கிறத ஒரு டிஃப்ரெண்ட் கலரால் ரெஃபர் பண்ணியிருக்கோம். அப்போ மைனஸ் கியூன்னு ஒரு சார்ஜை நான் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக அதுவும் எப்படி இந்த பாசிட்டிவ் சார்ஜ் தன்னை சுற்றி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணுச்சோ அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ண தான் போகுது. But since it is a negative charge, unlike a positive charge, we have seen when we have compared these charges, always we have studied that whatever that positive charge does, it is going to be just opposite to what negative charge is going to behave. எந்த மாதிரி இருந்தது, டைரக்ஷனாக இருக்கட்டும், வேல்யூவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அது ஆப்போசிட்டாக தான் இருக்குது. அப்போது ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா நேச்சுரலி அங்கேயும் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் க்ரியேட் ஆகும். பட் created electric field at the same point, perhaps the point P அதை கன்சிடர் பண்ணோன்னா அதே டிஸ்டன்ஸில் கூட இப்போ க்ரியேட் ஆகிற ஃபீல்டு எப்படி இருக்குது, இட் இஸ் டுவர்ட்ஸ் த சோர்ஸ். ஸோ டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் changes and that depends purely on what charge is going to act like the source. அப்போ ஒரு நெகட்டிவ் சோர்ஸ் சார்ஜ் இருக்குது அப்படின்னா அது கிரியேட் பண்ணக்கூடிய ஃபீல்டு அட் த பாயிண்ட் P that we are considering, it points radially inward, that is towards the negative charge that you are going to consider. அப்போது இது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. அப்போது க்ரியேட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய டைரக்ஷன் எதை பொறுத்து இருக்குன்னா அது எந்த மாதிரியான சார்ஜ் க்ரியேட் பண்ண ஃபீல்டாக இருக்குதோ அதை பொறுத்து தான் இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜ் க்ரியேட் பண்ணுற ஃபீல்ட்ஸ் எப்பயுமே இட் பாயிண்ட்ஸ் அவே ஃப்ரம் த சென்டர், அவே ஃப்ரம் த சோர்ஸ். சென்டர்னு சொல்ல வேணாம், சோர்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். அண்ட் இஃப் இட் ஹேப்பன்ஸ் டு பி அ நெகட்டிவ் சார்ஜ், இட் இஸ் கோயிங் டு பாயிண்ட் டுவர்ட்ஸ் த சோர்ஸ். இது ஒரு ஆஸ்பெக்ட். அண்ட் த அதர் ஆஸ்பெக்ட் இஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த டெஸ்ட் சார்ஜ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டெஸ்ட் சார்ஜுங்களுடைய யூசேஜ், அதனுடைய பர்பஸ் என்ன. ஒரு பாயிண்ட் சார்ஜ் இப்படி இருக்குது அப்படின்னா அது அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸை எவ்வளோ தூரத்துக்கு கொடுக்குது அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு செகண்ட் சார்ஜை கொண்டு வந்தோம். we called that as test charge because it helps us to understand where the influence is going to have. அப்போ அந்த டெஸ்ட் சார்ஜ் வேல்யூ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் இன்னும் கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணி பார்த்தோன்னா ப்ரீவியஸ் செஷனில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அப்படிங்கிறதையே அந்த கான்செப்டையே ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த டெஸ்ட் சார்ஜ் அப்படின்னு தான் டிஃபைன் பண்ணியிருந்தோம். அப்போ அந்த டெஃபினேஷனுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருந்தது, அதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணியே இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம அரைவ் பண்ணிடலாம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு கொஞ்சம் ஃபெமிலியரான ஃபார்மெட்டில் இருக்குது, பட் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம். In the earlier definition for electric field intensity, we said modulus of electric field, modulus of E vector equal to modulus of F vector by Q நாட்னு சொல்லியிருந்தோம். நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அதை ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போது எனக்கு இந்த சோ கால்டு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த டெஸ்ட் சார்ஜ் என்னது அப்படின்னு கேட்குறப்போ ஈஸியாக அந்த ஈக்குவேஷன் வருது. இப்போது இதை உதாரணமாக இந்த டயக்ராமோட அசோசியேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு டெஸ்ட் சார்ஜ் வர்றது வெளியிலேருந்து வந்திருக்குது. அப்போது இங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அப்போது அந்த டெஸ்ட் சார்ஜ் வர்றப்போ அது என்ன எதோட இன்ட்ராக்ட் பண்ணும் நமக்கே தெரியும். 2 சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ஃபஸ்ட்டு சார்ஜ் க்ரியேட் பண்ணுற ஃபீல்டோட தான் இன்ட்ராக்ட் பண்ணும். அதுதான் ஃபீல்டு கான்செப்ட் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குது. அப்போது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் நத்திங் பட் த ஃபீல்டு கிரியேட்டட் பை தட் பாயிண்ட் சார்ஜ். அண்ட் வென் திஸ் Q0 comes nearer to it, it is going to experience a force. Naturally, that value of force is going to only be the product of that test charge Q0 multiplied by the field with which it interacts. அது எந்த ஃபீல்டோட இன்ட்ராக்ட் பண்ண போகுதோ அந்த ஃபீல்டுடைய வேல்யூவையும் அதனுடைய சார்ஜ் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணாலே எனக்கு அந்த ஃபோர்ஸ் கிடச்சிரும். அப்போ இந்த ஃபோர்ஸ் F vector is equal to Q0 into E vector அப்படிங்கிறது என்னது பேசிக்கலி யோசிச்சு பார்த்தோன்னா ஆமாம் அது கூலூம்ஸ் லா தான். ஆனால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. கூலூம்ஸ் லா ஃபார் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நம்ம வேறு மாதிரியான ஃபார்மெட்டில் ஏற்கனவே கூலூம்ஸ் லா அந்த வீடியோ லெசனில் படிச்சிருக்கிறோம். அதை கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா இதுக்கு நம்ம க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குன்றதை புரிஞ்சிக்க முடியும். அப்போது இந்த F vector தான் நமக்கு ஒரு பேசிக் வேல்யூவாக இருக்குது. அப்போ F vector is equal to Q0 E vector அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, கூலூம்ஸ் லா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டாக தான் இருக்குது. அப்போது இந்த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்டில் செகண்டாக நம்ம புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணது ஒரு டெஸ்ட் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸுடைய வேல்யூவை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய கான்செப்டை வச்சு அப்படிங்கிறது தான். இப்போ அடுத்து நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறத மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கிறோம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய வேல்யூவை அதனுடைய ஸ்ட்ரென்த்தை டிசைட் பண்ணக்கூடியது எது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நம்ம ஒன்று சொல்லலாம், இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த டெஸ்ட் சார்ஜ் Q0.
Q0ங்கிறது தான் இண்டிபெண்ட் டெஸ்ட் சார்ஜ். அந்த டெஸ்ட் சார்ஜோடைய சிம்பலாக நம்ம லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணோம். அதையே இப்போயும் ரீட்டைன் பண்ணிக்குவோம் ஒரு டிஸ்கஷன் கண்டினியூட்டிக்காக. அப்போது இந்த இ வெக்டர் ஒரு இடத்துல க்ரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எதை டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னு பார்த்தா Q0 டிபெண்ட் பண்ணி இல்லை. அப்போ எதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்குது? நமக்கே நல்லா தெரியும், எந்த சார்ஜ் அதை க்ரியேட் பண்ணுதோ அதுதான். The so-called source charge depends only on the source charge Q. இங்கே நான் பர்பஸாக தான் +Q -Q அப்படின்னு தனித்தனியாக போடலை. ஏன்னா எந்த மாதிரி சார்ஜாக இருந்தாலும் அது கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ண போகுது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை ஜென்ரலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு நொட்டேஷன் Qவை மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது அதனுடைய வேல்யூ, அதனுடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்குது? சோர்ஸ் சார்ஜை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்கே ஒழிய அதை நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக கொண்டு வரக்கூடிய டெஸ்ட் சார்ஜை டிபெண்ட் பண்ணி அது இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட், it talks about the value or variation in the value of electric field. இப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய வேல்யூ, அதனுடைய ஸ்ட்ரென்த் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீசஸ் இன் மேக்னிடியூட் ஆஸ் த டிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ். இப்போது இந்த இடத்துல நாம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எதனுடைய டிஸ்டன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத யோசித்து பார்த்தோன்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் நாம் கொண்டு வந்திருக்கிற டெஸ்ட் சார்ஜுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை தான் இங்கே நாம் மென்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத ரிமெம்பர் பண்ணிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் த Q0. இப்போ எனக்கு ஒரு டவுட் வரும், நீ டெஸ்ட் சார்ஜெல்லாம் கொண்டு வந்து தான் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய அந்த லிமிட் எவ்வளோ இருக்குது, அதனுடைய டைமென்ஷன் என்னங்கிறத ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்கிற. அப்படின்னா அந்த Q0 சார்ஜ் வேல்யூ ஒருவேளை பெருசாக இருந்ததுன்னா, அது ஹெவியான சார்ஜாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ அந்த சோர்ஸ் வேல்யூவுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டையே அது மாற்றிருமே, அது மாடிஃபை பண்ணிருமே. அப்படின்னா என்ன தான் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒன்றும் பயப்பட வேணாம். நாம் கன்சிடர் பண்ணியிருக்கக்கூடிய டெஸ்ட் சார்ஜ் நம்ம கொண்டு வர்றோமே பக்கத்தில், அது ரொம்ப ஒரு குட்டி சார்ஜாக தான் இருக்க போகுது. இட் இஸ் கோயிங் டு பி சஃபிஷியன்ட்லி ஸ்மாலர் அண்ட் தேர்ஃபோர் ஹென்ஸ் it doesn't modify the value of electric field of that original source. அந்த ஒரிஜினல் சோர்ஸ் சார்ஜ் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணுதோ, இப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் வேகாக இருக்கா? நம்ம லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண ஒரு டயக்ராமை மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். அடடா இதை முதவே கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிறீங்களா? இப்போ ஈஸியாக விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி ஒரு +Q இதை தான் நம்ம அந்த முதலையும் சொன்னோம், மேபி கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன வேல்யூவில் இருக்கோ அதனுடைய வேல்யூவை பொறுத்து தான் அது க்ரியேட் பண்ணக்கூடிய ஃபீல்டு ஸ்ட்ரென்த் இருக்க போகுது. அதனால தான் நம்ம என்ன சொன்னோம், க்ரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த சோர்ஸ் சார்ஜ் Q. நாம் இங்கே பக்கத்தில் கொண்டு வர டெஸ்ட் சார்ஜுக்கும் இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய வேல்யூக்கும் சம்மந்தமே கிடையாது. அதே மாதிரி நம்ம என்ன சொன்னோம், டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும்? டிக்ரீசஸ் இன் மேக்னிடியூட். இப்போது இங்கே வச்சுருக்க டெஸ்ட் சார்ஜை இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி போயிட்டேன்னா கண்டிப்பாக அதோட வேல்யூ இன்னும் வெரி ஆகும். ஓவரால் சொல்ல போனோம் அப்படின்னா இது ஃபீல்டுக்கு வெளியில் இருக்கிறதுனால எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸும் இருக்க போகிறதில்ல. ஒன்ஸ் இந்த டெஸ்ட் சார்ஜை இந்த ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வந்தால் தான் நாம் பேசுகிற இந்த டிஸ்டன்ஸ் வேரியேஷனை பொறுத்து மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகிறது அப்படிங்கிற விஷயமே இட் கம்ஸ் இன் டு ப்ளே. அதர்வைஸ் இட் ஓன்ட் ஹேப்பன். அண்ட் இந்த லாஸ்ட் இதுக்கு நம்ம இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த Q0 நான் உங்களுக்கு விஷுவலி ரெப்ரசன்ட் பண்ணி காட்டணுன்றதுக்காக தான் இந்த டைமென்ஷனை கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். பட் இட் would be better if it is as small as possible. The test charge is sufficiently smaller, therefore that interaction with this larger electric field is not going to modify in any way the original value of the electric field created by the source. ரொம்ப ஜோவியலாக சொல்கிறதுனா, இது ஒரு பெரிய சோளாபூரியாக இருந்தால் பக்கத்தில் வைக்கிற குட்டி பானிபூரி தான் அந்த டெஸ்ட் சார்ஜ். இந்த பானிபூரி கண்டிப்பாக அந்த சோளாபூரியை ஒன்றுமே பண்ணாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நமக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிற ஐடியாவை இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் இன்னும் ஈஸியாக அதை பண்ணுறதுக்கும் உதவிகரமாக இருந்துச்சு. இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகுது இல்லையா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, த டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் க்ரியேட்டட், நாம் இங்கே பேசுகிறது பாசிட்டிவ் சார்ஜ் க்ரியேட் பண்ணக்கூடிய ஃபீல்டையோ நெகட்டிவ் சார்ஜ் க்ரியேட் பண்ணக்கூடிய ஃபீல்டையோ அல்ல.
அது என்ன மாதிரி சார்ஜாக இருந்தாலும் ஒரு சோர்ஸ் சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டு. இதில் என்ன மாதிரியான டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தா 2 விதமான டைப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் வாட் வி கால் இட் அஸ் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த கான்ஸ்டன்ட்டுங்கிறது ஒரு ஐடியா, பேசிக் ஐடியா, அதை நான் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு டைப் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இன்னொன்று நேச்சுரலி யூனிஃபார்ம்னு இருந்தால் நான் யூனிஃபார்மிட்டின்னு ஒன்று இருக்கும். அதை தான் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னது, நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னது? எப்பயுமே நம்ம ஒரு ஃபீல்டு வெக்டரை தான் வந்து ஒரு ஃபீல்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு வசதியாக. இப்போது எனக்கு இந்த டயக்ராமை பாருங்களேன். இப்போது இது எல்லாமே ஏதோ ஒரு டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை கரெக்டாக காட்டக்கூடிய ஃபீல்டு வெக்டர்ஸாக இருக்குது. இப்போது இந்த ஒவ்வொரு தனித்தனி வெக்டரையும் பார்த்தீங்க அப்படின்னா இதனோட டைமென்ஷன் எல்லாமே ஆல்மோஸ்ட் இல்லை, எக்ஸாக்டாக ஈக்குவலாக இருக்குது. ஸோ டைமென்ஷனும் ஒரே மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் எல்லா வெக்டர்ஸுடைய டிரெக்ஷன்ஸை பார்த்தா தே ஆல் பாயிண்ட் த சேம் டிரெக்ஷன். I am able to understand that magnitude wise the field is same throughout the space. இந்த மொத்த ஸ்பேஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ஸ்ட்ரென்த், த ஸோ கால்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியோட வேல்யூ ஒரே மாதிரியாக இருக்குது, எந்த விதமான சேஞ்சும் இல்லாமல். அதே நேரத்தில் அந்த ஃபீல்டு எல்லாமே ஒரே டைரெக்ஷனை நோக்கியும் இருக்குது. இந்த மாதிரி ஃபீல்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கான்ஸ்டன்ட் எதை மீன் பண்ணுதுன்னு. இதனுடைய மேக்னிடியூடும் கான்ஸ்டன்ட், இதனுடைய டிரெக்ஷனும் கான்ஸ்டன்ட். அப்படி இருந்தால் அந்த ஃபீல்டை என்ன சொல்கிறோம், நம்ம யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படிப்பட்டதாக இருக்கும், 2 விதமாக இருக்கலாம். இப்போது இந்த டயக்ராமை பார்த்துக்கோங்க. இதே மாதிரி பக்கத்தில் இன்னொரு டயக்ராமே நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். let us try to compare and contrast between these two diagrams. இந்த ஃபஸ்ட்டு டயக்ராமில் ஒரு விஷயம் தெளிவாக புரியுது, டிரெக்ஷன் இஸ் த சேம். ஏன்னா எல்லா ஆரோ மார்க்ஸும் இருந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு மாதிரி ஒரே டைரெக்ஷனை தான் பாயிண்ட் பண்ணுது. இட் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். அப்போது இதில் டைரக்ஷன் எல்லாம் சேமாக இருக்குது, பட் எது வேரி ஆகுது, இங்கே பார்த்தோம் எல்லாத்துடைய மேக்னிடியூடும் டைமென்ஷன் ஆஃப் த வெக்டர்ஸ் ஆர் த சேம், விச் மீன்ஸ் மேக்னிடியூட் இஸ் த சேம். அந்த ஃபீல்டு மொத்தத்துக்கும் எந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் ஒரே மாதிரியான எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து தான் இருந்தது. ஆனால் இந்த டயக்ராம் எனக்கு பார்த்த உடனே எதை சொல்லுது, இங்கெல்லாம் ஸ்ட்ரென்த்து கூட இருக்குது, இங்கே கொஞ்சம் வீக்காக இருக்குது. அதனால தான் ஆரோ மார்க்குடைய விட்த் சின்னதாகிடுச்சு. அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன புரியுது, அந்த யூனிஃபார்மிட்டிக்கு தேவையான 2 ஆஸ்பெக்டில் ஒன்று இல்லாமல் போயிடுச்சுன்னு தெரியுது. தோ த டிரெக்ஷன் இஸ் த சேம், the value of the field, the strength of the field is going to vary. Direction same இருக்குது, பட் மேக்னிடியூட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இதை என்ன சொல்ல முடியாது, கண்டிப்பாக யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்ல முடியாது. அப்போ அது நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான். அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாம் இந்த சென்டராக இருக்கிறத என்னென்னு இமேஜின் பண்ணிக்கணும். கண்டிப்பாக மேலே நம்ம இருக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சார்ஜாக தான் கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ இந்த பாயிண்ட் சார்ஜ் என்னவா இருக்கும்னு நம்ம யோசிச்சு பார்த்தா நமக்கு இப்போ தெரியும். நாம தான் சொன்னோமே, ரேடியலி அவுட்வேர்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் இருந்ததுன்னா அதை க்ரியேட் பண்ணக்கூடிய சார்ஜ் என்ன மாதிரியாக இருக்கும், கண்டிப்பாக பாசிட்டிவ் சார்ஜாக தான் இருக்கும். ஆமாம், இந்த டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்ணுறதும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் க்ரியேட் பண்ணக்கூடிய ஃபீல்டு தான். இப்போ இங்கே எனக்கு 2 விஷயம் புரியுது. நம்ம ஏற்கனவே இங்கே யூனிஃபார்ம் ஃபீல்டில் 2யுமே கான்ஸ்டன்ட்டுன்னு சொன்னோம், இங்கே 2மே கான்ஸ்டன்ட் இல்லைங்கிறது புரியுது. இங்கே மேக்னிடியூடும் வேறையாக இருக்குது, ஒன்று பார்க்குறப்போ டைரக்ஷனையும் கம்பேரிட்டிவாக வேரியாக தான் இருக்குது. அப்போது இது நம்ம பாயிண்ட்ஸாக மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா எதை சொல்ல முடியும். ஸோ இங்கே யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை படி பார்த்தோம் அப்படின்னா the value is in the same direction. The electric field is all in the same direction. At the same time, it has got constant magnitude at all the points. இது 2 தான் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய முக்கியமான 2 பாயிண்ட்ஸ் as far as uniform electric field is concerned. அப்போ அதே நேரத்தில் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய நேச்சர், அதோடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, they will have different directions or they may have different magnitudes, or in this case, like in this case, the directionum change ஆகும், magnitudeum change ஆகும். They will have both different directions as well as different magnitudes. இப்போ இந்த பர்டிகுலர் செஷனில் நாம் இந்த மாதிரி குட்டியான நிறைய ஐடியாவை எலக்ட்ரிக் ஃபீல்டு பேஸ்டாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணியிருக்கோம். டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் நிறையா. ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு எண்ட் ஹியர், இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதை நம்ம கம்மிங் வீடியோவில் பார்க்கலாம். until then stay tuned. P4 Physics நீங்கள் சந்தோஷமாக ஃபிசிக்ஸை படிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். அப்படி இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம், அது இருக்குன்னு நம்பவும் செய்கிறோம். ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ
and if you want to share it to your friends, please do it, because it will help us to reach more people who are interested in physics. ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் கிடையாது, யாருக்கெல்லாம் ஃபிசிக்ஸ் பிடிக்குமோ அவங்களுக்குலாம் அதை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இஃப் யூ ஹேவன்ட் சப்ஸ்கிரைப்ட் yet, please do the subscription so that you get connected with whenever the new video is uploaded. அண்ட் இந்த வீடியோ லெசன்ஸில் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செஷனில் அதை போஸ்ட் பண்ணுங்கள். we would like to hear from you. அதை தான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். Until the next video, it's Joe signing off. Take care friends. Happy learning. P4 Physics. Bye bye.